Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதிக்கு வருகை புரிந்த புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. வருங்கால முதல்வரே, குடிமராமத்து நாயகனே, வருக வருக என எழுச்சி முழக்கமிட்ட மக்கள். தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் பேருக்கு அதிமுக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தையொட்டி வேலூர் மாவட்டம் கனியம்பாடியில் எழுச்சி உரையாற்றிய புரட்சி தமிழர் பெருமிதம். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. அகிம்சை எனும் அறப்போரால் ஆங்கிலேய ஆதிக்க அடக்குமுறையை எதிர்த்து போராடி வென்றிட்ட 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நம் தாய் திருநாடு விடுதலை பெற போராடியதன் தன் இன்னுயிர் நீத்த தியாக செம்மல்களை போற்றி வணங்கி நினைவு கூறுவோம் என்று பொதுச் செயலாளர் அறிக்கை. குடும்ப ஆட்சி என்னும் மன்னராட்சி தத்துவத்தின் இன்றைய நீட்சிகள் அகற்றப்பட்டு நம் முன்னோர்கள் போராடி பெற்ற மக்களாட்சி நிலைத்திடவும் மாநில நலன் காக்கும் நல்லாட்சி அமைந்திடவும் உறுதியேற்போம். சுதந்திர தின நன்னாளில் நம் நாடு போற்றும் உத்தமர்களை மனதில் நிறுத்தி உறுதியேற்போம். வாழிய பாரத மணித்திரு நாடு என புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சுதந்திர தின வாழ்த்து. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா வலுவான பதிலடி கொடுத்தது என பெருமிதம். குடிமக்களை காக்க இந்தியா வலுவான நடவடிக்கை எடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் பேச்சு. நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி சுதந்திர தின வாழ்த்து. நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் கனவுகளை நனவாக்கும் வளர்ந்த பாரதத்தை கட்டி எழுப்பவும் இன்னும் கடினமாக உழைக்க இந்த நாள் நம்மை ஊக்குவிக்கட்டும். ஜெய் ஹிந்த் என பிரதமர் மோடி வாழ்த்து செய்தி. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் மோடி. 21 பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை. $140 கோடி மக்களின் மனச்சாட்சியாக இந்திய ராணுவம் செயல்பட்டு வருவதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நம் ராணுவம் தக்க பதிலடி கொடுத்ததாக பிரதமர் மோடி பெருமிதம். அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என பிரதமர் மோடி பேச்சு. தற்சார்பு என்பதே புதிய இந்தியாவின் முழக்கம் என்றும் இந்திய தயாரிப்புகளை கண்டு உலகம் வியப்பதாகவும் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி நிகழ்ச்சி. இந்த ஆண்டு தீபாவளியில் மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அடுத்த கட்ட மாற்றங்களை இந்த தீபாவளிக்கு கொண்டுவர உள்ளதாகவும் பிரதமர் மோடி உறுதி. 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்காக சிறப்பு திட்டம் இன்று முதல் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவிப்பு.
3,50,00,000 இளைஞர்கள் இந்த சிறப்பு திட்டம் மூலம் பயன்பெற உள்ளதாகவும் பிரதமர் மோடி நம்பிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்த 36 விமானப்படை வீரர்களுக்கு வீரதீர விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. சிறப்பாக பணியாற்றிய 9 இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கு நாட்டின் மிக உயர்ந்த வீரதீர பதக்கமான வீர் சக்ரா விருது அறிவிப்பு. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல் படை உள்ளிட்டவற்றில் வீரதீர செயல்கள் மற்றும் சேவைகளுக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 32 பேர் உட்பட 1090 பேர் தேர்வு. தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டது. இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துவிட்டதாகவும் ரசாயன போதைப்பொருள் பயன்பாடு உச்சமாக உள்ளதென்றும் தமிழக ஆளுநர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்விச்சூழல் தொடர்ந்து சரிந்து வருவதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஏழைகள், விளிம்பு நிலையில் இருப்போருக்கு எதிராக கல்வி மற்றும் சமூக பாகுபாடு ஏற்புடையதல்ல என்றும் காட்டம். தமிழ்நாட்டில் 50% அதிகமான உயர்நிலைப் பள்ளி மாணவர்களால் கூட்டல் கழித்தல்களை கூட 9ஆம் வகுப்பு மாணவர்களாக சரியாக செய்ய இயலவில்லை என தமிழக ஆளுநர் வேதனை. தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் ஆண்டொன்றுக்கு 20,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் தெரிவிப்பதாக ஆளுநர் அதிர்ச்சி தகவல். காக்கும் கடவுளாம் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த திருநாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் உள்ளம் மகிழ்ந்து கொண்டாடும் இந்நாளில் அனைவருக்கும் தனது இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக பொதுச் செயலாளர் அறிக்கை. கிருஷ்ண பகவானின் கீத உபதேசத்தை நாளும் மனதில் கொண்டு கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் ஒவ்வொருவரும் அறத்தை போற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் வேண்டுகோள். தர்மத்தை நிலைநாட்டி உறுதியேற்போம் என கூறி புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி நல்வழியில் தனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் அறிவிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்தார். தனது 50 ஆண்டுகால திரையுலக பயணத்தையொட்டி தன்னை வாழ்த்திய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி கூறினார் ரஜினிகாந்த். கோவையில் லியோ நண்பர்கள் சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை. ஐயப்பா நகர் பகுதியில் புதிய பெயர் பலகையையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கோவையில் மக்கள் சேவகர் EA பழனிசாமியின் நினைவாக நடைபெற்ற புறா பறக்கவிடும் போட்டி. வெற்றி பெற்ற புறா உரிமையாளர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். சுதந்திர தினத்தையொட்டி கோவை சுகுணாபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி மற்றும் துவக்கப்பள்ளிகளில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய SP வேலுமணி EA பழனிசாமி அறக்கட்டளையின் சார்பில் கல்வி உதவிகளை வழங்கினார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி மத்திய அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை. ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகம், சுங்கத்துறை அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம் மற்றும் GST அலுவலகங்களில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தென்மண்டல அலுவலகம், பெரம்பூர் ரயில்வே மைதானம் உள்ளிட்ட இடங்களில் சுதந்திர தின கொண்டாட்டம் கோலாகலம். மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை.
நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவையொட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 147 அடி உயர ராஜகோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்த தீட்சிதர்கள். சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டதால் தரிசனத்திற்கு வருகை புரிந்த பக்தர்கள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் புது சுப்பலாபுரத்தில் 3 மாதங்களாக குடிநீர் வழங்காமல் அலட்சியம் காட்டி வருவதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றி தர முடியாத அளவிற்கு ஸ்டாலின் அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சியில் பட்டியலின மக்கள் பகுதியில் ஓராண்டிற்கும் மேலாக அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராததால் கிராம சபை கூட்டத்தில் அரசு அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதம். கடந்த ஆண்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டம் மக்களுடன் முதல்வர் முகாம் மற்றும் உங்களுடன் முதல்வர் முகாமில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் பட்டியலின மக்களை விடியா ஸ்டாலின் அரசு வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு, மணல் கொள்ளை, மின்சார துண்டிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் அலட்சியம் காட்டுவதாக கூறி மக்கள் வாக்குவாதம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதற்கு கிராம சபை கூட்டத்தை அதிகாரிகள் புறக்கணித்ததற்கு மக்கள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வாய்க்காலை தூர்வாராமல் சீரமைத்ததாகவும் பாலங்களுக்கு வெள்ளை பெயிண்ட் அடித்தும் மோசடியில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தலைமை முதல் கீழ்மட்ட அதிகாரிகள் வரை ஊழலில் ஈடுபடுவது அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைய எதிர்ப்பு தெரிவித்து 14வது முறையாக தீர்மானம். புதிய விமான நிலையம் அமைக்க விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்களை கையகப்படுத்திய விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். 9ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம் என அடிப்படை கூட எழுத தெரியவில்லை என்ற விவரங்கள் வெளியாகி வரும் நிலையில் 9ஆம் வகுப்பிலிருந்தே தொழில் வழிகாட்டுதல் என விளம்பர நாடகத்தை அரங்கேற்றி வரும் ஸ்டாலின் அரசு. அடித்தளம் சிதைந்து போன வீட்டின் மேல் மாடியில் சித்திரம் தீட்டுவது போல ஸ்டாலின் அரசின் கல்விக் கொள்கை நாடகம் இருப்பதாக மக்கள் விமர்சனம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பல்வேறு நிகழ்வுகளில் வெற்றி விளம்பரம் தேடும் ஸ்டாலின் தங்களின் பிரச்சனைகள் குறித்து கண்டுகொள்வதில்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டு. மீனவர்களை சிறையில் சித்திரவதை பண்றாங்க. உடனடியாக மத்திய மாநில அரசாங்கங்கள் இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஒரு நாளும் ஒரு போராட்டமா நடத்தி எங்களுடைய மீனவ சொந்தங்களை மீட்கும் வரைக்கும் நாங்க போராட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டோம் சொல்றத தெரிவிச்சுக்கிறோம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தெருநாய் கடித்ததில் காயமடைந்த 3 பேருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை. தெருநாய்களை பிடிக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நடப்பாண்டு 50,000 விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்து 4 மாதங்களாகியும் அதற்கான பணிகளை தொடங்காத ஸ்டாலின் அரசு தொடர்ந்து அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதிலேயே வாடிக்கையாக கொண்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். ஓராண்டிற்கு முன் எமிஸ் பணிகளில் இருந்து ஆசிரியர்கள் விடுவிக்கப்படுவர் என்று அறிவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தற்போது மாணவர்களின் வருகை, நோய் அறிகுறிகள் என 150க்கும் மேற்பட்ட விவரங்களை தினமும் பதிவேற்ற உத்தரவு. கற்பித்தலுக்கு பதிலாக கணினி முன் அடிமையாக்குவதாக குற்றம் சாட்டும் ஆசிரியர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷின் முன்பு கொடுத்த வாக்குறுதி வெறும் வார்த்தையா என கேள்வி. அமெரிக்கா விதித்திருக்கும் 50% வரி உயர்வால் பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ள தமிழக பின்னலாடை துறை.
தொழிலை மீட்க 2 வருட கடன் தள்ளுபடி, 30% அடமானமற்ற கடன், வட்டி சலுகை உள்ளிட்ட நிவாரணங்கள் கோரப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என எதிர்பார்ப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டாஸ்மாக் கடை அருகே இரு தரப்பினர் உருட்டுக்கட்டை, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் 4 பேர் படுகாயம். டாஸ்மாக் கடையை அகற்ற பலமுறை கோரிக்கை விடுத்தும் வருமானத்தில் கண்ணும் கருத்துமாக உள்ள ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பகுதியில் கோவில் பூசாரி மற்றும் வியாபாரி வீடுகளில் பூட்டை உடைத்து 128 சவர நகைகளை திருடிச் சென்ற கொள்ளை கும்பல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த மின்வாரிய ஊழியருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஜெனரேட்டர் வசதி இல்லாமல் செல்போன் வெளிச்சத்தில் மருத்துவம் பார்த்ததால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் அவல நிலையை கண்டித்து மின்வாரிய ஊழியரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டாததால் நடப்பு கல்வியாண்டில் காலி இடங்களின் எண்ணிக்கை 93,000 அதிகரிப்பு. பொறியியல் துறையில் போதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க விடிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொறியியல் கல்வியை புறக்கணிக்கும் மாணவர்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டிய குறுவை தொகுப்பு 1000 விவசாயிகளுக்கு மேல் இன்னும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. விண்ணப்பத்திற்கு 500 ரூபாய் வீதம் 1000 பேரிடம் 5 லட்சம் ரூபாய் வரை வசூலித்தும் தொகுப்புகள் வழங்கப்படாததால் விவசாயிகள் வேதனை. ஈரோடு மாவட்டம் சென்னியம்பாளையத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செம்மிபாளையம் ஊராட்சியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையிலான பூசலால் ஒரு தரப்பினருக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டதாக தெரிவித்த மக்கள் போராட்டம். அதிகார போட்டி காரணமாக தங்களுக்கான சலுகைகள் கேள்விக்குறியாகிறதாக என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பூக்களின் விலை கிடுகிடுப்பு உயர்வு. மல்லிகை மற்றும் பிச்சிப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 900 ரூபாய்க்கும் விற்பனை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் வாகனம் மோதிய நேரத்தில் தவறி விழுந்த கல்லூரி மாணவர் மீது அரசு பேருந்து ஏறியதில் உயிரிழந்த பரிதாபம். விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து காவலர்கள் சாலைகளில் வாகனங்களின் வேகங்களை கண்காணிப்பதில் அலட்சியம் காட்டி வருவதால் உயிர் பலி அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சிவகங்கையில் நின்று கொண்டிருந்த தனியார் பள்ளி வாகனம் மீது பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து பயங்கரமாக மோதிய பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அருந்த பழசான பேருந்துகளை பயணிகளின் போக்குவரத்திற்கு பயன்படுத்தி மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. உடையாநல்லூர் பஸ்ஸு 11:50 எடுத்துகிட்டு மதுரை முக்கு நின்றுட்டு திரும்ப இங்கே நம்ம சரவணமங்கோட்டை கிராஸ் பண்ணும்போது பேரிகார்டு வண்டியை ஸ்கூல் வரைக்கும் பிரேக் அடித்தேன். பிரேக் சுத்தமாக நிற்காமல் வண்டி கொண்டு போய் நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், முடியல. கடைசியில் வந்துட்டு ஸ்கூல் என்னோட ரைட் சைடும் என்னோட பஸ்ஸோட ரைட் சைடும் இடிச்சு வண்டி நின்றுச்சு. அதாவது பிரேக் பராமரிப்பு, அதாவது டெய்லியும் நைட் செக் பண்ணும்போது வெஹிக்கிள் செக் பண்ணும்போது பிரேக்கிங் வந்து செக் பண்ணி பார்க்கணும். லைனிங் கரெக்டாக செக் பண்ணணும். லைனிங்கில் லீக் இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனை வரும். ஓகே.